4 நல்ல இடத்துக்கு போகிறோம், 4 பேர் சந்திக்கிறோம், 4 வகையான பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணுறோம். சில சமயம் நம்ம ஐசி, ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து வழங்குறது உண்டு. காரணம் என்னென்னா எல்லாமே இப்போ தான் டெக்னாலஜி ஆயிடுச்சு. அப்போது நம்ம ஷேரிங் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. டிக்டாக்லேருந்து, ஷாப்பிலேருந்து நிறைய இடத்துல நம்ம வந்து பார்சல் வாங்குறதுனால நம்ம பார்சலில் ஃபோன் நம்பர், ஐடி இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன இன்ஃபோ. இதை வாங்குறதுக்குன்னு ஒரு பெரிய குருவே இருக்குது. அதாவது ஒரு வழி ஒரு டாத்தா அப்படி சொல்லிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேரோட டாத்தா எப்படி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஸ்கேம் எப்படி செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் வந்து ஒரு 1000 வெள்ளியோ 2000 வெள்ளியோ இல்லை 10,000 வெள்ளி கூட மசோ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க யாரா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ சம்பள நாள் கூட இல்லையே, நம்மளும் யாருக்கிட்ட கடன் வாங்கலையே, இல்லை கடன்காரன் யாரும் கொடுக்குற மாரி தெரியலையே, இல்லை நம்ம சொந்தக்கார யாரும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே என்ன போட்டிருக்குன்னா ஒரு பேமெண்ட் மசோ பண்ணியிருக்கு. அந்த பேமெண்ட் வந்து இன்னார் இடத்துலேருந்து தான் வந்திருக்குன்னு போட்டிருக்கோம். இது 100% உண்மையான ஒரு பேமெண்ட் தான். ஆனால் அந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு கால் வரும் நம்மளுக்கு. அந்த கால் பண்ணி என்ன சொல்லுவாரான் நம்பரு, ஐயோ மன்னிச்சிருங்க, தவறுதலாக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் காசை போட்டுட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அந்த அக்கௌண்ட்லேருந்து அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்களா. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காசு பூந்துருச்சு, அது போட்டது சீலாப்பாக யாரோ போட்டுட்டாங்க, உடனடியாக உங்களுக்கு ஃபோன் அடித்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றீங்களா, நான் சீலாவாக போட்டேன், எங்கள் அப்பா தவறுதலாக ஒரு அக்கௌண்ட்டில் காசை போட்டுட்டாரு, அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, மன்னிச்சிருங்க, எமர்ஜென்சியாக இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. நம்மளுக்கு என்ன, நம்ம நல்ல உள்ளங்காலுங்க, நம்ம ஏன் பிறரோட காசுக்கு ஆசைப்படணும். அப்போ நம்ம என்ன செய்யும், எடுத்து அதே அக்கௌண்ட்கிட்ட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதாவது எந்த அக்கௌண்ட் கேட்குறாங்களோ அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இமீடியட்டாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ரிசீவ் பண்ண கையிட என்ன நடக்கும்னா நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டாங்க, எடுத்தோம் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இது என்ன ஸ்கேமிங் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் வச்சு பல இடத்துல வந்து பிஞ்சாமான் பண்ணுறது, கடன் வாங்கிறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் தான் பிஞ்சாம் பண்ணுற மாரி இந்த ஸ்கேமர் வந்து பிஞ்சாம் பண்ணுவாங்க. சில இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி நடந்துடும், நடக்க முடியாதுன்னு கிடையாது. எங்கேயாச்சும் உள்ளுக்கு வந்து எவனாச்சும் ஒருத்தர் கோல்மால் பண்ணுறவன் இருப்பால, உள்ளுக்கு பெரிய ஸ்கேமர் இருப்பால, அந்த டீட்டெயில்ஸும் பாஸ் பண்ணி விட்டுறது. அந்த பாஸ் பண்ணி விட்டால் என்ன நடக்கும்னா, உங்களோட பர்டிகுலராக டீட்டெயில்ஸில் தான் அந்த காசு வந்து பூரும், உங்களோட அக்கௌண்ட்ஸில் மட்டும்தான் பூர முடியும். அப்போ அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே பூந்த கையோட இமீடியட்டாக உங்கள் ஃபோன் நம்பருக்கு அவன் ஃபோன் அடித்து அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு வந்த காசும் போயிடும், ரெண்டாவது நீங்கள் கடன்காரனாக ஆயிரும். அதாவது அவன் வாங்கின கடத்துக்கு நீங்கள் கடன்காரனாக மாறிடுவீங்க. ஸோ அதனால இந்தமாரி ஒரு ப்ரெஷர் வருதுன்னா, திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நிதானமாக இருந்து விஷயத்தை விசாரிங்க. ஓகே, அவர் வந்து சொல்கிறாரு, அழுந்துக்கிட்டே சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் தான் காசு வாங்கினேன், அது வந்து இந்த பேங்கில் போட வேண்டியது இருந்துச்சு, உங்கள் பேங்கில் போட்டுட்டா மன்னிச்சிருங்க, அந்த காசை திருப்பி கொடுத்துறேன், இல்லை எங்கள் அப்பா உசுருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு எந்த வேணால் பட மாட்டோம். சரி கொடுக்குறேன் நினைக்கிறேன், என் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் ஹோல்டர்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டு அந்த பேங்க்காரங்கிட்ட பேசி இந்தமாரி இந்த நபர்லேருந்து காசு வந்துச்சு, இது உண்மையா, இது இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுட்ட பிறகு அந்த காசை வந்து திருப்பி அதே இடத்துக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்லலாம். அல்லது எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனிக்கிட்ட கொடுத்தலாம். பிகாஸ் நீங்கள் எந்த இடத்துல நம்ம வந்து சைன் பண்ண கிடையாது. இன்கேஸ் இது ஒரு ஸ்கேமருக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் வந்து மாட்டிக்கிச்சுன்னா நம்ம டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் போலீஸ், பேங்க் இது 2 பேர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த காசை எப்படி டிஃப்யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் தான் அந்த ஃபார்ஜரி பண்ணீங்கன்னு வரும். ரெண்டாவது, நீங்கள் தான் கடன் வாங்கியிருக்கேன்னா அந்த அக்கௌண்ட்லேயே சொல்லும், நீங்கள் தானே எழுதி போட்டிருக்கீங்க, உங்களோட சைன் தானே, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தானே காசு போட்டிருக்காங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் லூலு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த காசை வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது உங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அந்த கடனை நீங்கள் கட்டி தான் ஆகணும். நீங்கள் கட்டலை, இது நான் வாங்க கிடையாது, என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் கீழுக்கு வருது, பிஎன்எம் கீழுக்கு வந்து இந்த பிளாக் லிஸ்ட்டு, சித்தோ, சிக்ரிஸ் இதில் வந்து உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஏன்னா நீங்கள் காசு கட்டாமல் இருப்பீங்களே, அப்போ உங்களுக்கு பிளாக் லிஸ்ட்டு தான் விழுவோம். ஸோ இது வந்து சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்குன்னு பரவலாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்துச்சுன்னா தயவுசெய்து பதற வேணாம், பயப்பட வேணாம். யார் வேணால் ஃபோன் அடிச்சுட்டு அந்த காசு என் அக்கௌண்ட்டில் திருப்பி போட்டுருன்னு சொல்ல கெஞ்சலாம். நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போங்க, இல்லாட்டி பேங்க்கு போங்க. இந்தமாரி இந்த எங்கேயோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு காசு வந்திருக்கே, இந்த காசை நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வெரிஃபிகேஷன்லாம் செஞ்சு உங்கள் பேரில் எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஷேர் பண்ண நினச்சேன். நன்றி.